நண்பர்கள் விளையாட்டு அகாடமி லட்சுமிபுரம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மார்னிங் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். நம்ம விளையாடுறதுக்கு முன்னாடியோ இல்லை ரன்னிங் ஓடுறதுக்கு முன்னாடியோ இந்த சின்ன சின்ன ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு நம்ம பண்ணால் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நம்ம காலையில் இதை பண்ணிவிட்டு தான் நம்ம எல்லாமே பண்ணணும். ஃபஸ்ட்டில் நம்ம மேலேருந்து கீழே வர ஃபுல்லாகவே ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு கழுத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரொட்டேஷன் பண்ணும்போது ஆஃப் ரொட்டேஷன் தான் பண்ணணும், ஃபுல் ரொட்டேஷன் பண்ணக்கூடாது. ப்ளஸ் மேலே கீழே இதில் நம்ம பண்ணும்போது ஒவ்வொன்றுலையுமே 5 டைம் பண்ணுங்கள். மேலே அன்றைக்கி 5 டைம், கீழே அன்றைக்கி 5, சைடு 5 டைம். அடுத்து தாடைக்கு பண்ணணும். அடுத்து கை கீழே ரொட்டேஷன் பண்ணணும். கை மொழிக்கு நம்ம கொடுக்குறோம். ஃப்ரண்ட்டு அண்ட் ஃபஸ்ட்டில் ஃப்ரண்டில் பண்ணோம், இப்போ பேக்கில் பண்ணுறோம். அடுத்து கை விரலுக்கு ஃபிங்கருக்கு கொடுக்குறோம். ஃபுல்லாக நம்ம நல்லா பொத்தணும், கையை நல்லா விரித்து வச்சு பொத்தணும். அடுத்து ஐக்கு பண்ணுறோம். கண்ணில் கண் விழி மட்டும் நம்ம இந்த சைடில் வச்சுருக்க ஃபிங்கரை நம்ம கரெக்டாக பார்க்கணும். அடுத்து ஷோல்டருக்கு. இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றையுமே ஒரு 5 டைம்ஸ் பண்ணணும். ஒரு மினிமம் ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகும். இந்த ஸ்ட்ரெச்சிங் பண்ணிவிட்டு தான் நம்ம அடுத்து ரன்னிங்காக இருந்தாலும் சரி, ஒரு கேமாக இருந்தாலும் சரி, நம்ம இதெல்லாம் அடுத்தடுத்து போகும்போது இந்த ஸ்ட்ரெச்சிங் பண்ணிவிட்டு தான் பண்ணணும். சைடில் பாருங்கள், நல்லா பண்ணணும். பண்ணும்போது நமக்கு எந்த ஒரு அடியோ எதுவோ படாது விளையாடும்போது நமக்கு. அது மாதிரி நம்ம தொட வலிக்கு அந்த மாதிரி எதுவுமே வராது. ஹிப் ரொட்டேஷன் நல்லா ரொட்டேஷன் பண்ணணும். சைடு ஜம்பு நல்லா காலை மேலே வர தூக்கணும். இதில் முட்டு மடங்காத அளவுக்கு செய்யணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஹிப் ரொட்டேஷனு ஃப்ரண்டில் ஃபஸ்ட்டு பண்ணணும். அடுத்து பேக்கில் லாக் வைஸ் அண்ட் ஆன்டி லாக் வைஸ்லாம் நம்ம பண்ணணும். ஒவ்வொரு இதுக்குமே நம்ம ஒரு 5 டைம்ஸ் பண்ணிடுங்க. இதுலேயும் பாருங்கள், ஃப்ரண்டில் நல்லா தள்ளணும். முன்ன உள்ள காலை நல்லா ஃப்ரண்டில் தள்ளி பின்ன உள்ள காலை ஸ்ட்ரெச்சிங் பண்ணணும். இது நல்ல உங்களுக்கு தொடை ஸ்ட்ரெச்சிங் நல்லா ஆகும். பெயின் இருந்தால் கூட ரிலீஸ் ஆகும். நம்ம ரன்னிங் ஓடும்போது தொடையெல்லாம் பெயின் இருக்கும். இந்த மாதிரி எக்ஸசைஸை நீங்கள் பண்ணும்போது அந்த இதெல்லாம் ரிலீஃப் ஆகும். அடுத்து சைடு ஜம்பு நல்லா காலை மேலே வர தூக்கணும். இதெல்லாம் நீங்கள் பண்ணணும். இதை ரெகுலராகவே நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடுத்து சைடில் பாருங்கள், நல்லா உட்காரணும். நல்லா உட்காந்து எந்திக்கணும். இதெல்லாம் நல்லா பவர் காலுக்கு நல்லா ஃபுல்லாக உட்காந்துட்டு இந்த பக்கம் நம்ம எந்திக்கும் போது இந்த கால் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நான் பண்ணுற மாதிரி ஃபுல்லாக உட்காரக்கூடாது. நம்ம ஒரு சேரில் உட்காந்தா எப்படி உட்காருவோம் அந்த மாதிரி உட்காந்துட்டு எந்திக்கணும். இதில் மினிமம் ஒரு 10ஆவது பண்ணுங்கள். ஓகேவா? முதல்ல முன்னாடி பண்ணணும். அடுத்து பேக்கில், காலில் பேக்கில். இதில் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்ம கை மேலே போகும்போது நம்ம கண்ணும் மேலே தான் பார்க்கணும். மறந்துடாங்க. அதுக்குங்க அதில் ஃப்ரண்ட்டு பேக்கு சென்ட்ரு, அப்படி பேக் ஃப்ரண்ட்டில் ரீச்சு, பேக்கு சென்டரில் ஆஃப். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு நல்லா ஸ்ட்ரெச்சிங் ஆகும். இதெல்லாம் உடம்பு முதுகுலாம் நல்லா ஸ்ட்ரெச்சிங் ஆகும். அடுத்து லாஸ்ட்டாக ஜம்பிங். ஒரு மினிமம் ஒரு 10 to 20 ஜம்ப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.